இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்திக்கும் போற்றும் கம்பராதானத்தை தித்திக்கும் சில்லமே நமக்கை புகழே கொங்கரேடு புலவர் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம் இன்று நான் பேச வந்துள்ளேன். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, மனிதன் மதையாளம். நம் பண்பாடு, நம் சிந்தனை, நம் செயல், நம் மரபு அனைத்தையும் ஒன்றாக உயிர் நூல்தான் தமிழ். கம்பர் தமிழின் அடையாளத்தை உயர்ந்த சிகரம் என்றே போற்றப்படுவார். திருவள்ளுவர் அவர்கள் தமிழின் பெருமையை திருக்குறள் ஒன்றில் கூறியுள்ளார். அவர் புத்தனை எழுத்தெல்லாம் ஆதி கதவன் இன்றே உள்ளது. இந்த திருக்குறள் தான் தமிழின் தெய்வீக தன்மையை உணர்த்துகிறது. தான் ஒரு பண்டைய செம்மொழி, அதன் இனிமை, அதன் வாழ, அதன் இலக்கண செல்லுவை, அதன் உலகில் தனித்துவமானது. கம்பனை தமிழின் காவிய சிகரம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். கம்பராமாயணம் எழுதும் கம்பர் வடமொழியில் இருந்த ராமாயணத்தை தமிழின் உயிரோடு இணைத்தார். கம்பர் தமிழ் மொழியின் மீது கற்றுக்கொண்ட கருத்து என்னவென்றால், தமிழ் செல்லும் அழியாத செல்வம். அவர் தன் சொற்களில் பேசும்போது தமிழை பேணாத செல்வமாக புகழ்ந்தார். தமிழ் பண்பாட்டை பிரதிபலித்த கம்பர் காவிய தமிழ் பண்பாட்டுக்கு மிக அழகாக பிரதிபலித்துள்ளார். பெற்றோருக்கு மரியாதை, பெண்களின் கற்பு, சகோதர ஒற்றுமை, வீரமும் விருந்தோம்பல் இவை அனைத்தும் தமிழர் பண்பாட்டின் தூண்கள். இதைத்தான் அவர் திருக்குறள் ஒன்றில் கூறியுள்ளார். அன்பிற்கு உண்டோ அடைக்குத்தான் ஆவல பொற்கனின் பூசல் தரும். அன்பின் அடையாளமே மையம். இதைத்தான் கம்பர் ராமன், பரதன், உறவின் முதல் எடுத்து காட்டியுள்ளார். அறநெறி தமிழ் அடையாளத்தின் மிதகம். தமிழ் அடையாயம் அரசாறு மட்டுகைய மொழியாலும் நிலைநிறுத்தப்படுகிறது. இதைத்தான் திருவள்ளுவர் திருவுரையில் கூறுகிறார். மரத்திற்கும் ஆக்கப்பிள்ளை, அதனால் மரத்தினை மூங்கிலை கேது என்று. அதேபோ சீலை மன வலிமையின் சின்னனாகவும் பரதன் தியாகத்தின் உருவமாகவும் விளக்கியுள்ளார். எனவே நாகும் கம்பரனாக வெளியில் உள்ள நிலைநிறுத்தமா செய்வோம் என்று கூறி அறநெறியை பற்றி ஒரு சிறுகதை ஒன்றை கூற உள்ளேன். அருள் என்ற ஒரு சிறுவன் ஒரு கிராமத்துல வசித்த பையன். அவன் எப்பொழுதான் தன்னோட நகரத்திலே படிச்சாலும் அவனோட மனசு எப்பவுமே தமிழ் மண்ணையும் மொழியையும் நேசிச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனா அவனோட ஒரு நாள் வகுப்பறை ஆசிரியர் கேட்டா, உங்களோட அடையாளம் என்ன அப்படின்னு. ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட குடும்பங்கள், தங்களின் சாதனைகள், தங்களின் விருப்பங்கள் பற்றி கூறுகின்றனர். அதோட வரிசையும் அருள் என்ற மாணவன் எழுத்து என் அடையாளம், என் மொழி, என் மரபு, என் சிந்தனை என்று கூறுகிறான். இவன் கூறியது ஆசிரியருக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. ஏனென்றால் அவர் திருக்குறளோடு ஒப்பிட்டு கூறினார். அறம், பொருள், இன்பம். எனவே நாமும் பகவர் கூறும்படி நாம் தமிழ் பேசுவது மட்டும் பெருமை அல்ல, தமிழை இனரும்படுத்துவதே பெருமை என்று நாமும் கம்பரின் வழியில் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளே. கம்பரின் படைப்புகள் தமிழில் சமஸ்கிருத உயரத்திற்கு இணைத்து சென்றன. இதனால் தான் பல அறிஞர்கள் கூறுவார்கள், கம்பர் இல்லையெனே தமிழ் இலக்கியமே உண்மையற்றாதோ, கம்பர் இல்லையெனே தமிழ் இலக்கியமே உண்மையடையாது. நாம் தமிழை பேசுவது மட்டும் பெருமையாக, தமிழை உணர்ந்து கற்ப்பது உண்மையான கவையின் அடையாள். நாமும் இலக்கியங்களை வாசிப்போம், கம்பராமாயணத்தை அறிந்து கொள்ளும், தமிழர்கள் பண்பாட்டை காப்போம் என்று கூறி நாமும் கம்பனின் வழியில் செல்வோம் என்று கூறி முடிவில் கம்பர் அவர்கள் தமிழை காவல் உச்சிக்கு கொண்டு சென்றனர். தமிழ் பேசப்படும் இடமெல்லாம் கம்பரின் பெயர் ஒழிக்கும். கம்பர் வாழும் வரை தமிழ் வாழ்தல், தமிழ் வாழும் வரை கம்பர் வாழ்தல். அறத்தின் மகத்துவம் என்னவென்றால், அறம் என்பது ஒரு மனிதனின் உயிர் மூச்சு போன்றது. இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்க புழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓகப்படும். அறமும் ஒழுக்கவும் நம் உயிருக்கு மேலானவை என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் கம்பரோ தன் காவிய கதாபாத்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து காட்டியுள்ளார். தந்தை தசரதன் கொடுத்த வாக்கை காப்பதற்காக ராமன் அரசாட்சியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காட்டிற்கு சென்றான். இது ஒரு சாதாரண முடிவு அல்ல. அதிகார ஆட்சியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடமையே முக்கியம் என்று சென்றனர். இது ஒரு காவியத்தின் உச்சி. நம் சேடம், நம் அற, இவை அனைத்தும் தான் நமக்கு பெருமை. நாம் தமிழை பேசுவது மட்டும் பெருமை அல்ல என்று கூறி தமிழை காப்போம், தமிழை நேசிப்போம், தமிழின் பெருமையை செய்வோம் என்று கூறி விடைமைக்கிறேன். கன்று.